தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் 70 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 50 ஆண்டுகால திமுக அதிமுக ஆட்சியை முடிவு கட்ட மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக அவர் வேதனை வெளியிட்டார். தமிழகத்தில் ஜனநாயகம் விலை பேசப்படுவதாகவும் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் நிர்ணயிப்பதை விட பல மடங்கு செலவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தை ஆண்ட இந்த 2 கட்சிகளும் இவற்றையெல்லாம் செய்யவில்லை. இதிலே கவனமும் செலுத்தவில்லை. மாறாக 10 ஆண்டுகளில் 70 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். 70 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள்.